ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது, அதாவது ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஒரு லித்தியம் அயான் பேட்ரி, அதுக்குள்ளே ஒரு சின்ன போர்டு இதை வாங்கி சால்ட்ரிங் பண்ணி சார்ஜிங் ஏறுதா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த லித்தியம் பேட்ரி வாங்கும்போது ஒரு சின்ன பயம், இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிச்சிருமோ, என்ன கரெக்டாக நம்மளாலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். லித்தியம் அயானில் வந்து மேக்ஸிமம் வந்து இப்படி சால்ட்ரிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட்ரிங் பண்ணக்கூடாது. அதோட பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ் மட்டும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. சால்ட்ரிங் வந்து உடனே வச்சுட்டு உடனே எடுத்துடணும். ஆனால் மேக்ஸிமம் இதில் வந்து ஸ்பாட் வெல்டிங் தான் அதில் வைக்க முடியும் அப்படின்னு தான் நெட்டில் போட்டிருக்கு. இருந்தாலும் வந்து நான் குயிக்காக சால்ட்ரிங் பண்ணி உடனே ஃபேனில் கூலிங் பண்ணிவிட்டு அப்படி தான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன், செக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து என்னென்னா ஒரு பவர் பேங்க் மாதிரி செயல்படக்கூடியது. அதாவது இந்த பக்கம் வந்து நம்ம மொபைலுக்குள்ளே சார்ஜர் பின் இருக்குது பாருங்கள், அதில் தான் ஒரு மொபைல் சார்ஜரை கனெக்ட் பண்ணி இப்போ சார்ஜிங் போட்டுட்ருக்கேன். இப்போ சார்ஜிங் ஏறிட்டுருக்கு, அதான் லைட் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகுது. பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன் காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. அதாவது 3.7 வோல்ட்டு, அதாவது 2200 மில்லி ஏஹெச் லித்தியம் அயான் பேட்டரி செல் இது. ஓகே, இப்போ இதில் வந்து வோல்டேஜ் வந்து பார்க்கலாம் எவ்வளோகான்னு ஏறுது அப்படின்னு. ஃபஸ்ட் வந்து நெகட்டிவ்க்குள்ளது வந்து ப்ரோப் அப்படியே அதில் வச்சுக்கலாம். ஓகே, நெகட்டிவ்க்குள்ளே ப்ரோப் வச்சுட்டேன். மல்டிமீட்டரில் வோல்டேஜ் வந்து பாருங்கள். ஓகே, 4.15 வோல்ட், 16 வோல்ட் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி வந்து பண்ணுறவங்க வந்து ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு ஃபுல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு மொபைல் சார்ஜரு, அதை ஆன் பண்ணி டேரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இந்த போர்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும், அந்த பேட்டரி செல்லுமே எலக்ட்ரானிக்ஸ் கடையில் தான் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஏதாவது டெக்னிக்கல் டீட்டெயில் இருந்தால் உங்களுக்கு எதுவும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ரெண்டாவது